அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே 12 ராசிக்காரங்களுக்கும் தினமோ ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் தொழில் செய்கிறதுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சுபகாரியம் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு நினைத்ததெல்லாம் தடங்களாக போயிட்டுருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஒரு சின்ன சின்ன விபத்து ஏற்படுறது, வெளியில் போகும்போது பார்த்து எச்சரிக்கையாக போகணும் அப்படின்னு சொல்கிற காலகட்டமாக கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அடுத்த 7 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக மேலும் முழுமையான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளணுமா? வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் தடைகளையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? பிள்ளை சூனியம் ஏவல் இது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு மனது குழப்பமாக இருக்கா? நமக்கு எதிர்மறையாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதற்கு எல்லாமே தீர்வு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைகள் வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க. புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கும். கண்டிப்பாக இதுவரைக்கும் வெளிவராத உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதே போல் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடியதாகவும் இருக்கும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பளு கண்டிப்பாக அதிகரிக்கலாம். சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் விற்பனை சுமாரானதாக இருக்கும். லாபம் குறைவானதாக இருக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் ஓம் சோமே நமக என்று மந்திரத்தை தினமும் 11 முறை ஜபித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்குங்க. வீடியோவை பார்க்கும்போதே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சோமே நமக என்ற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை பதிவிட முடியுமோ பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் நீங்கி போகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 7 அதிர்ஷ்டமான எண்கள். உங்களுக்கு மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ராசியில் முயற்சி ஸ்தான அதிபதி புதன். இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த திறமைகள் கூட வெளிப்படும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் இவையெல்லாம் உயரக்கூடியதாக இருக்கும். எந்த காரியத்திலுமே நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வகை ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணையால் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய நன்மதிப்பை பெற சற்று அதிகமாகவே செலவு செய்வீங்க. வங்கிகள், நிதி நிறுவனங்களிடம் இருந்து கடன் தொகை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். பழைய சேமிப்புகள், இன்சூரன்ஸ் பாலிசிகள் முடிவடைந்து ஒரு நல்ல தொகை உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க. இதோடு புதிய சொத்து வாங்குறவர்களுக்கு அரசு, காவலர்கள் குடியிருப்பு பகுதியில் வீடு, மனை அமையும். சிலருக்கு இராணுவம், போலீஸ் மற்றும் பொதுப்பணித்துறையில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. மாமனார், சகோதரர் மூலமாக தன வரவு உண்டாகும். எதிர்பாராத வரவுகளால் கையிருப்பு, சேமிப்பு உயரக்கூடியதாகவும், காணாமல் போன ஆவணங்கள், கைமறதியாக திருட்டு போன பொருட்கள் இவை எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் வளம் சிறக்கக்கூடிய காலகட்டமாகவும், ராசிநாதன் உங்களுக்கு எப்போதுமே துணையாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். தந்தை வழி உறவுகளோடு ஒற்றுமை மேலோங்கும். பெண்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த தாய் வழி சீதனம் தேடி வரும். திருமண முயற்சி நிறைவேறும். சிலருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடியதாகவும், நண்பர்களால் ஆதாயம் உண்டாகக்கூடியதாகவும், பிறருடைய வழக்குகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அமாவாசை அன்னைக்கு இயன்ற தானம் தர்மம் வழங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த செயல்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம்.
சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. விட்டதை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விடாமுயற்சியோடு இரவு பகலாக பாடுபடுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேமிப்பீங்க. அதே போல் சந்திரனுடைய நகர்வுகள் சில சங்கடங்களை கொடுக்கலாம். இருந்தாலும் அவற்றை எல்லாமே தாண்டி வியாபாரத்தை சீராக நடத்துவீங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்வீங்க. கமிஷன் வியாபாரம் நல்ல பலனை கொடுக்கும். புதன் 1ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலில் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. வேலை இடத்துல மேலதிகாரிகளுடைய கோபத்தால் மனம் வருத்தப்படுவீங்க. குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்காரு. நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்பத்தில் சின்ன சின்ன கோபம், சண்டை இது மாதிரியான வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. வெளிவட்டார செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. தினமும் ஒரு 27 முறை அவருடைய வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு கைவிட மாட்டார். நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடியதாக மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு வரவை காணக்கூடியதாக இருக்குங்க. இவ்வளவு நாள் நீங்கள் நிறைய பார்த்து பயந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருந்த விஷயம் கூட இப்போ உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடியதாக இருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு வீட்டில் பெரியவங்களோட ஆலோசனையோடு மேற்கொண்டு தொடர்ந்து வர்றது ரொம்ப நல்லது. யார் எது பேசினாலும் சரி, நீங்கள் 1க்கு 2 முறை யோசித்துட்டு வார்த்தையை வெளிவிடுறது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும், நன்மைகள் உண்டாகக்கூடியதாகவும், பயணம் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடியதாகவும், செய்யக்கூடிய காரியங்களால் பெருமை ஏற்படக்கூடியதாகவும், காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலும் கூட இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னும், புத்தி சாதுரியம் கூடும், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான நிலை காணப்படும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோடு பகை ஏற்படலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும், ஆர்வம் உண்டாகும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு வலிய சென்று உதவுவதால் வீண் விரோதங்கள் ஏற்படலாம். எதிலுமே வெற்றியே கிடைக்கும். நண்பர்கள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. எதிர்காலத்துக்கு உதவும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதாயமும் கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கலாம். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு இருக்கலாம். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு பொது காரியங்கள் ஈடுபடும் போது கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்களால சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். வேலைப்பளு அதிகரிக்கும். என்றாலும் காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படும். பாராட்டு பெறுவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு மறையும். ஆதிபராசக்தி அன்னையை தரிசித்து வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத காரியம் கூட உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பலன்கள் பெறுவீங்க. இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினருக்கு மனக்கவலைகள் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகலாம். தடையை தாண்டி முன்னேற்ற முயற்சி நடக்கும். மேலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு இவை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற அரிய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வீவர்ஸ்.